நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். இந்த காணொலிக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், தேவையானவர்களை உபயோகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தலைப்பு என்னவென்றால், போர்டு கொஞ்சம் வாங்க. கைரேகை ஜோதிடத்தில் நம்ம கைரேகை ஜோதிடத்தில் பெரிய அளவில் பணம், பிக் மணி. கைரேகை ஜோதிடம் பெரிய அளவில் பணம் இது வரணும் அப்படின்னா நம்ம லிக்விட் கேஷ் பணம் பெரிய அளவில் நம்ம கைரேகை படி நம்ம கையை பார்த்த உடனே நமக்கு பெரிய அளவில் பணம் வருமா அப்படின்னு பார்க்கணும்னா நம்ம குரு மேட்டை தான் பார்க்கணும். குரு தான் லிக்விட் கேஷ். அதாவது பணம் அதிக அளவில் வர வேண்டும் என்றால் குருமேடு நன்றாக இருக்க வேண்டும். நன்றாக இருக்கணும்னா எப்படின்னா, பள்ளமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மேலாகவும் இருக்கக்கூடாது, நடுத்தரமா இருந்தாலே போதும். குருமேடு நன்றாக இருந்தால், இதுதான் குருமேடு. இந்த குருமேடு நன்றாக இருந்தால், குருமேடு நல்லா இருந்ததுன்னா பணம் நிறைய வரும் அப்படின்னு அர்த்தம். இதுல மேல் நோக்குன ஒரு ரேகை, இந்த மாதிரி மேல் நோக்குன ரேகை இப்படி வந்தாலும் சரி, இது சுக்கரமேட்டுக்கு இப்படி வந்தாலும் சரி, இல்ல எங்க இருந்து வந்தாலும் இந்த குருமேட்டுக்கு ஒரு ரேகை வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அதிக அளவில் பணம் வந்து சேரும், பிக் மணி வரும். அதுக்கு அடுத்தது சதுரம். உங்க கையில இந்த குருமேட்ல சதுரம் இருந்ததுன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பணம் வந்து சேரும். அதுக்கப்புறம் முக்கோணம். உங்க கையில இந்த குருமேட்ல முக்கோணம் இருந்ததுன்னா அரசியல் மூலமாக, அரசியல் சார்ந்த வகையில், அரசியல் தான் இருக்கணும் இல்ல, அரசியல் சார்ந்த வகையில் உங்களுக்கு பெரும் பணம், அதாவது பிக் மணி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் திரிசூலம். திரிசூலம் உங்கள் கையில் இருந்தால், குருமேட்ல திரிசூலம் அமைப்பு இருந்ததுன்னா மிக பெரும் செல்வம், திடீர் பணம் வரவு. அது இல்லாம குடும்பத்துல இல்லறத்துல ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமை. இப்ப நான் சொல்றது ரெண்டு கையையும் பார்க்கணும், ஒரு கையில இருந்தாவே போதும். ரெண்டு கையிலையும் பார்க்கணும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே விதிதான், சரிங்களா? இப்ப திரிசூலம் குருமேட்டில் இருந்தால் கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும், திடீர் பண பிராப்தி, பெரிய அளவுல பணம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் குறி. இந்த ஸ்டார் குறி இருந்தா சின்ன வயசுல கஷ்டப்பட்டு வாழ்க்கையில படிப்படியா முன்னேறி ஒரு நல்ல வருமானம், பெரும் பணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த குருமேட்டில் திரிசூலமும் இந்த மாதிரி ஸ்டார் குறியும் ரெண்டும் சேர்ந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது உயர்ந்த இடத்தில் திருமணம் செய்து அதன் மூலமாக மிக பெரும் பணம், மிக பெரும் செல்வம் வந்து வாழ்க்கையில் பெரும் பணக்காரராகி விடுவார், பெரிய இடத்து சம்பந்தம் மூலமா. அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி வந்து குரு வளையம்னு ஒன்று வரும். குரு வளையம் எப்படி வரும்னா, குருமேட்டை சுத்தி வரும் குரு வளையம். குருமேட்டை சுத்தி இப்படி வராது குரு வளையம். இந்த குரு வளையம் வந்தாலும் அவர்களுக்கு ஒரு அரசபோகமான வாழ்வு காத்திருக்கு. நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கவும் தெரியும். குருமேடு வந்தால் லிக்விட் கேஷ் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பெரிய பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெருக்கல் குறி சார், பெருக்கல் குறி வந்ததுனாலும் நல்ல பணம் வரும், நல்ல பெருக்கல் குறி. இந்த குருமேட்லையும் இந்த திவ்ய மண்டலத்திலையும் பெருக்கல் குறி இருந்தாதான் நல்ல பலன், நல்ல வருமானம், நல்ல வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமை, அதன் மூலமாக பணம். பணம் என்றால் இப்ப மேடுல எந்த மேட்டுல இருந்து இந்த ரேகை வருதோ அந்த மேட்டு மூலமாக அதிகமாக பணம் வரும். இப்ப சுக்கரமேட்டுல இருந்து ஒரு ரேகை குருமேட்டுக்கு போகுதுன்னா பெண்கள் மூலமாக அதிகமாக பணம் வரும். இப்ப சந்திரமேட்டுல இருந்து போகுதுன்னா அவர்கள் அது வெளியூர், வெளிநாடு, வெளிதேசம் சென்று வியாபாரம் மூலமாக, வர்த்தகம் மூலமாக பணம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதே மாதிரி செவ்வாய்மேட்டில் இருந்தா போராடி வாழ்வில் வெற்றி பெற வேண்டிய ஒரு அமைப்பு, நல்ல பணம், நல்ல லிக்விட் கேஷ் வரும். குருமேடு தான் லிக்விட் கேஷ். கேஷ்னா அதாவது பணம் அதிகமா வரணும்னா நம்ம குருமேட்டை பார்க்கணும். குருமேட்ல ஏதாவது குறிகள் இருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா பணமே வராதா சார்னா வரும். ஒவ்வொரு மேட்டுக்கும் ஒரு ஒரு வகையில பணம் வரும். இன்னைக்கு குருமேட்டை பொறுத்தவரைக்கும் லிக்விட் கேஷ், இந்த மாதிரி பணம் அதிகமா வரணும், பெரிய பணம் வரணும்னா இந்த குருமேடு நல்லா இருந்து, குருமேட்டுக்கு ஒரு ரேகை, அந்த குருமேட்லயே ஒரு ரேகை இருந்தாலும் போதும், நல்ல பணம் வரும்.
இப்ப சதுரம் இருந்ததுன்னா மிக பெரும் செல்வம், நல்ல செல்வத்துக்கு அதிபதியாக வருவதற்கு வாய்ப்புண்டு. முக்கோணம் இருந்தால் அரசியல் வழியாக பணம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸ்டார் குறி திரிசூலம் இருந்தால் மிக பெரும் செல்வம், அதாவது குரு வளையம் இருந்தால் ஒரு அரசபோகமான செல்வம். பிளஸ் குறி, அதாவது இன்டு மார்க் பிளஸ் குறி இருந்ததுன்னா வாழ்வில் திருமணம் மூலமாக ஒற்றுமை அதிகரிக்கும், அதன் மூலமாக மிக பெரும் செல்வம் வரும், பிக் மணி. அதாவது பெரிய அளவில் நம்ம கைரேகை ஜோதிடத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் பணம் வரணும்னா குரு மூலமாக வர வேண்டியதான் நல்ல பணம். நல்ல பெரிய அளவில் பணம் வரணும்னா குருமேடு நல்லா இருக்கணும். இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. குருமேட்டில் இந்த குறி இருந்தால் பணம் வரும், இருந்தாலும் இந்த ஆயுள் ரேகை நன்றாக இருக்க வேண்டும். ஆயுள் ரேகை நல்லா இருந்து, புத்தி ரேகை நல்லா இருந்து, இறுதி ரேகை பத்தி கவலையே இல்லை. சரிங்களா? ஆயுள் ரேகை, புத்தி ரேகை, விதி ரேகை, சூரிய ரேகை இருந்து இந்த குறிகள் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக லிக்விட் கேஷ், உங்களுக்கு அதிகமாக பணம் வந்து வாழ்வில் பணக்காரராக ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெரிய அளவில் பணம் வரணும்னா இந்த ரேகையெல்லாம் நல்லா இருந்து குருமேட்ல ஏதாவது ஒரு குறி இருந்துருச்சு, ஒரு ரேகை இருந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பணக்காரராவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்க கையை பாருங்கள், ரெண்டு கையிலும் பார்க்கலாம். ஒரு கையில ஏதாவது ஒரு கையில இருந்தாவே நல்ல பணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.